சாந்தி. இன்றைய சாக்கார முரளி 4/5/2026. இனிமையான குழந்தைகளே, நிச்சய புத்தி உள்ளவராகி பாபாவின் ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து கொண்டே இருங்கள். கட்டளைப்படி நடப்பதால் தான் சிரேஷ்டமானவர்கள் ஆவீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளை உண்மையிலும் உண்மையான கடவுளின் உதவியாளர் என சொல்வார்கள்? பதில்: யார் ராஜ்யத்தை அடைவதற்கான புருஷார்த்தம் செய்கிறார்களோ மற்றும் மற்றவர்களையும் தங்களைப் போல ஆக்குகிறார்களோ, அப்படிப்பட்ட ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் உண்மையிலும் உண்மையான கடவுளின் உதவியாளர்கள் ஆவார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்களும் சகயோகி ஆவார்கள். ஓம் சாந்தி. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது அனைவருக்கும் சொல்ல வேண்டும், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இதையும் நீங்கள் அறிவீர்கள். சிவபாபா இருக்கிறார். அவருடைய கோயிலுக்கும் செல்கின்றனர். ஆனால் சிவபாபா யார் என்பது உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. சிவபாபாவின் நினைவை கொடுக்க வேண்டும். எங்கே அமர்ந்திருக்கும் போது அநேகரின் புத்தி யோகம் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கும். அதனால் நினைவுபடுத்த வேண்டியது உங்கள் கடமை. சகோதர சகோதரிகளை, தந்தையை நினைவு செய்யுங்கள். அந்த தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் இப்போது உண்மையிலும் உண்மையான சகோதர சகோதரிகள். அவர்களோ வெறுமன ஆண் பெண் என்ற காரணத்தினால் சகோதர சகோதரிகள் என சொல்கின்றனர். சொற்பொழிவும் செய்யும் போதும் கூட இது போல் சொல்வார்கள், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அவர்களும் ஷரீரத்தின் சம்பந்தத்தினால் சகோதர சகோதரிகள். இங்கே அந்த விஷயம் கிடையாது. இங்கோ ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தங்களின் படைப்பவரை நினைவு செய்யுங்கள். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. வித்தியாசம் உள்ளது இல்லையா? சகோதர சகோதரி என்ற வார்த்தையோ பொதுவானது. இந்த தந்தை குழந்தைகளுக்கு சொல்கிறார், தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இந்த சிவபாபா ஆன்மீக தந்தை ஆவார். மேலும் பிரஜாபிதா பிரம்மா ஷரீர சம்பந்தமான தந்தை. ஆக பாப்தாதா இருவருமே சொல்கின்றனர், குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். வேறு எங்குமே புத்தி யோகம் செல்லக்கூடாது. புத்தி அதிகமாக அலைகிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட இது போல ஆகிறது. கிருஷ்ணரின் முன் அல்லது யாராவது தேவதையின் முன் அமர்கின்றனர், மாலை சுற்றுகின்றனர். புத்தி எங்கெங்கோ அலைந்து கொண்டே இருக்கிறது. தேவதைகள் என்பவர்கள் யார்? அவர்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைத்தது? எப்போது கிடைத்தது? இது யாருக்கும் தெரியாது. சீக்கியர்கள் அறிந்துள்ளார்கள். குருநானக் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என. பிறகு அவருடைய குரு பேரன்மார் வம்சாவளியினர் இருந்து வந்துள்ளனர். அவர்கள் புனர்ஜென்மத்தில் வந்து கொண்டே இருக்கின்றனர். இந்த விஷயங்களை யாருமே அறிந்திருக்கவில்லை. சதா குருநானக்கை நினைவு செய்ய மாட்டார்கள். குருநானக், புத்தர் அல்லது யாராவது தங்களின் தர்ம ஸ்தாபகர்களை நினைவு செய்கின்றனர். ஆனால் அவர்கள் இப்போது எங்கே உள்ளனர் என்பது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்கள் ஜோதியோடு ஜோதியாகி ஐக்கியமாகிவிட்டதாக சொல்லிவிடுகின்றனர், அல்லது சப்தத்தை கடந்து சென்றனர் என சொல்லிவிடுகின்றனர். மேலும் கிருஷ்ணர் எங்கேயே ஆஜராகியுள்ளார். எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான், ராதையே ராதை தான், இது போல சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார், பாரதவாசிகளாகிய நீங்கள் தேவதைகளாக இருந்தீர்கள். உங்கள் தோற்றம் மனிதருடையதாக, குணங்கள் தேவதையுடையதாக இருந்தது. தேவதைகளின் சித்திரங்களோ உள்ளன இல்லையா? சித்திரங்கள் இல்லை என்றால் இதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ராதா கிருஷ்ணருடன் உள்ள சித்திரம், பிறகு லக்ஷ்மி நாராயணருடன் என்ன சம்பந்தம்? இதை பாபாதான் வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். இதுவோ நிராகார் பாபா நமக்கு புரிய வைக்கிறார் என்பதை. உண்மையில் நிராகாராக அனைவரும் தான் இருக்கின்றார்கள். ஆத்மா நிராகார். பிறகு இந்த சாக்கார மூலம் பேசுகிறது. நிராகாரோ பேச முடியாது. நீங்கள் புரிய வைக்க முடியும். எங்களுடைய பாபா தான் உங்களுடைய பாபாவும் கூட. சிவபாபா ஞானக்கடல், சாந்தியின் கடலாக இருக்கிறார்.
எல்லையற்ற தந்தை, அவருக்கும் சரீரமோ வேண்டும் இல்லையா? தாமே சொல்கிறார், நான் இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசிக்கிறேன், அப்போதுதான் பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறேன். பிரம்மாவின் மூலம் பிராமணர்களின் படைப்பு நடைபெறுகிறது. ஆஹா பாபா பிராமண குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார், வேறு யாருக்கும் புரிய வைப்பதே இல்லை. குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். நாம் சிவபாபாவின் குழந்தைகள், அதனால் பகவான் என்பது கிடையாது. தந்தை தந்தைதான், குழந்தைகள் குழந்தைகள் தான். ஆம், எப்போது குழந்தை வளர்ந்து பெரியவராகிறாரோ அப்போது தந்தையாகலாம். குழந்தை பெற்றெடுத்தால் தந்தை எனலாம். இவருக்கோ ஏராளமான குழந்தைகள் உள்ளனர் இல்லையா? குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். யார் நிச்சய புத்தி உள்ளவர்களாக, நிச்சய புத்தி உள்ளவர் தந்தையின் ஆணைப்படி நடப்பார்கள். ஏனென்றால் ஸ்ரீமத் மூலம்தான் சிரேஷ்டமானவராக முடியும். இப்போது நீங்கள் அறிவீர்கள், நாம் அந்த தேவதைகள் போல ஆகிக் கொண்டிருக்கிறோம். ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் தேவதைகளின் மகிமையை பாடியே வந்திருக்கிறோம். இப்போது நாம் ஸ்ரீமத் படி அதுபோல் ஆக வேண்டும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆக வேண்டும். அனைவருமோ முழுமையாக ஸ்ரீமத் படி நடக்க மாட்டார்கள், வரிசை கிரகமாக இருப்பார்கள். ஏனென்றால் மிகப்பெரிய ராஜ்யம். ராஜ்யத்தில் பிரஜைகள், வேலைக்காரர்கள், சண்டாளர்கள் முதலான அனைவரும் வேண்டும். அப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர்களுக்கும் கூட சாட்சாத்காரம் கிடைக்கும். அதாவது இவர்கள் சண்டாளர்களின் குடும்பத்தில் செல்வார்கள். சண்டாளர் என்று ஒருவர் மட்டுமே இருக்க மாட்டார், அவருக்கும் குடும்பம் இருக்கும். சண்டாளர்களுக்கும் சங்கம் உள்ளது. அனைவரும் தங்களுக்குள் ஒன்று கூடுகின்றனர், வேலை நிறுத்தம் முதலியன செய்கிறார்கள் என்றால் அனைத்து காரியங்களையும் விட்டு விடுகின்றனர். சத்தியுகத்தில் இது போன்ற விஷயங்கள் கிடையாது. உங்களுடைய ஒரு சித்திரமும் உள்ளது, அதை பற்றி நீங்களே கேட்கிறீர்கள். என்னவாக ஆக விரும்புகிறீர்கள்? பாரிஸ்டர், அதாவது வக்கீல் ஆவீர்களா? தேவதை ஆவீர்களா? உங்களுடைய ராஜதானி முழுவதும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை அமர்ந்து புரிய வைக்கிறார். இது புத்தியில் பதிய வேண்டும். நாம் வருங்காலத்திற்காக முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெறுவோம். ஸ்ரீமத் படி நாம் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக ராஜ பதவி பெறுவோம். பிறகு மற்றவர்களை எப்போது தங்களுக்கு சமமாக ஆக்குகிறீர்களோ அப்போது கடவுளின் உதவியாளர் என சொல்லப்படுவீர்கள். ஒருவருடைய எதையுமே மறைத்து வைக்க முடியாது. இன்னும் போனால் அனைத்தும் தெரிய வரும். இதுதான் ஞானத்தின் பிரகாசம் என சொல்லப்படுகிறது. ஒளி கிடைத்து கொண்டே இருக்கிறது. மனிதர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. வெடிகுண்டுகளை உள்ளே வெளியில் தெரியாமல் உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். எந்த ஒரு பொருளும் சும்மா வைத்திருப்பதற்காக உருவாக்கப்படுவது இல்லை. முதலில் வாளை கொண்டு யுத்தம் நடைபெற்றது. பிறகு துப்பாக்கி உருவாக்கப்பட்டது. பயன்படுத்துவதற்காக, வைத்துக் கொள்வதற்காக அல்ல. இதனால் மரணம் நேரிடும் என்பதை புரிந்து கொண்டும் இருக்கின்றனர். சோதித்து பார்த்துள்ளனர் இல்லையா? ஹிரோஷிமாவில் ஒரு வெடிகுண்டால் எத்தனை பேர் மடிந்தார்கள்? அதன் பிறகு பாருங்கள், எவ்வளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளனர், எவ்வளவு ஏராளமான கட்டிடங்களை கட்டியுள்ளனர். இப்போது மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக இருக்கிற மாதிரியான விநாசம் ஏற்படாது. மருத்துவமனை முதலியனவோ இருக்காது. அதனால் நிலநடுக்கம் முதலியவை ஒன்றாக வரும். இயற்கையின் ஆபத்துகளை யாராலும் நிறுத்த முடியாது. சொல்லவும் செய்கின்றனர், இவையெல்லாம் ஈஸ்வரனின் கையில் உள்ளது என்று. இப்போது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். விநாசமோ நடைபெறதான் போகிறது. பஞ்சம் ஏற்படும், தண்ணீர் கிடைக்காது, அதை நீங்களும் அறிவீர்கள். புதிய விஷயம் எதுவும் இல்லை. கல்பத்திற்கு முன்பும் கூட இதுபோல் நடந்துள்ளது. கல்பத்தை பற்றிய ஞானமோ யாரிடமும் கிடையாது. சொல்லவும் செய்கின்றனர், கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன் சொர்க்கம் இருந்தது. பிறகு சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான ஆண்டுகள் என எழுதப்பட்டுள்ளது. யாருடைய கவனத்திலும் செல்வதில்லை. கேட்டுவிட்டு பிறகு தங்கள் வேலை முதலியவற்றில் ஈடுபட்டு விடுகின்றனர்.
ஆக இப்போது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது சீக்கிரமாக புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபாவின் நினைவில் இருந்தால் கரை நீங்கிக் கொண்டே போகும். நீங்கள் இங்கேயேதான் சதோ பிரதானமாக வேண்டும். இல்லை என்றால் தண்டனைகளை பெற்று அவரவர் தர்மங்களில் சென்று விடுவார்கள். பகவானின் ஸ்ரீமத் கிடைக்கின்றது. ஸ்ரீ கிருஷ்ணரோ ராஜகுமார். அவர் யாருக்கு என்ன வழிமுறை தருவார்? இந்த விஷயங்களை உலகத்தில் யாருமே அறிந்திருக்கவில்லை. அன்போடு புரிய வைக்க வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். சிவபாபா தாமே சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அவரும் கல்யாணக்காரி. மற்ற தொடர்பை விட்டு ஒருவருடைய சங்கத்தில் இணைய வேண்டும். நீங்கள் பாரதத்தின் படகை அக்கறை சேர்ப்பவர்கள். சத்திய நாராயணனின் கதையும் கூட பாரதத்துடன் தான் தொடர்பு ஏற்படுகிறது. வேறு தர்மங்களை சேர்ந்தவர்கள் ஒருபோதும் சத்திய நாராயணனின் கதை கேட்க மாட்டார்கள். யார் நரனிலிருந்து நாராயணனாக கூடிய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ அவர்கள்தான் கேட்பார்கள். அவர்கள்தான் அமர கதையை கேட்பார்கள். அமர லோகத்தில் தேவி தேவதைகள் இருந்தனர் என்றால் நிச்சயமாக அமரலோகத்தில் அமர கதையின் மூலம் இந்த பதவி பெற்றிருப்பார்கள். ஒவ்வொரு விஷயமும் நினைவு செய்வதற்குரியது. ஒரு விஷயமாவது கூட புத்தியில் நல்லபடியாக பதிந்துவிட்டால் அனைவரும் வந்து விடுவார்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் சுயதர்ஷன சக்கரத்தை கவனத்தில் வைக்க வேண்டும். சிவ பாபாவுடன் கூட இங்கே பாட்டை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு போக வேண்டும். உண்மையில் எது பொய் எது உண்மை என்று பாபாதான் புரிய வைக்கிறார். சத்தியம் ஒன்றுதான், மற்ற அனைத்தும் பொய். இலங்கையில் ராவணன் இருந்தான் என்றால் அது ஒருவனின் விஷயமா என்ன? சத்யுக திரேதாவிலோ இது போன்ற விஷயங்கள் கிடையாது. இந்த மனிதர்களின் உலகம் முழுவதுமே இலங்கையாக உள்ளது. இதுவே ராவண ராஜ்யம். சீதைகள் அனைவரும் ஒரு ராமனை நினைவு செய்கின்றனர், அல்லது அனைவரும் பக்தைகள் மணமகள்கள் ஒரு பகவானையே மணமகனை நினைவு செய்கின்றனர். ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். சந்நியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. அனைவரும் துக்கத்தில் உள்ளனர், சோகவனத்தில் உள்ளனர். சோகவனம் என்பது கலியுகம், அசோகவனம் என்பது சத்யுகம். இங்கோ ஒவ்வொரு அடியிலும் சோகம் துக்கம் தான். உங்களை பாபா சோகமில்லாத ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார். இங்கோ மனிதர்கள் எவ்வளவு துக்கப்படுகின்றனர். யாராவது இறந்து போனால் பைத்தியமாகவே ஆகிவிடுகின்றனர். ஸ்வர்க்கத்திலோ இந்த விஷயங்கள் அனைத்தும் இருப்பதில்லை. மனைவியாக இருப்பவர் விதவையாவது போன்ற அகால மரணம் ஒருபோதும் நடப்பதில்லை. அங்கோ சமயத்தில் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்துக்கொள்வார்கள். ஆண் அல்லது பெண்ணின் சரீரத்தை எடுத்துக்கொள்வார்கள். அப்போது இது சாட்சாத்காரமாகும். கடைசியில் அனைத்தும் தெரிய வரும். யார் யார் என்னவாவார்கள். பிறகு அந்த கடைசி நேரத்தில் சொல்வார்கள், நாம் இவ்வளவு காலம் முயற்சி செய்யவில்லையே என்று. ஆனால் அந்த நேரத்தில் சொல்வதால் என்னவாகும்? சமயமோ முடிந்து போனது இல்லையா? அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளே முயற்சி செய்யுங்கள். சேவையில் உண்மையான வலது கரம் ஆவீர்களானால் ராஜ்யத்தில் வந்து விடுவீர்கள். சேவையில் ஈடுபட்டு இருங்கள். உதாரணமும் உள்ளது இல்லையா? எங்கு குடும்பம் குடும்பமாக எப்படி சேவையில் ஈடுபட்டுள்ளனர் சொல்வார்கள். இந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட நல்ல கர்மங்கள் செய்துள்ளனர், அதனால் அனைவரும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டுள்ளனர். தாய் தந்தை குழந்தைகள் இதுவோ நல்லதுதான் இல்லையா? சேவைக்கு பின்னால் சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்க வேண்டும். எப்படி மனிதர்களுக்கு வழி சொல்வது? அதன் மூலம் அவர்களின் ஆத்மா குஷி அடையும். எவ்வளவு பேருக்கு வழி சொல்கிறீர்கள்? நீங்கள் பிரஜைகளை உருவாக்கினீர்கள் என்றால் விதை போட்டீர்கள் அல்லவா? பிறப்பிலேயே ராஜாவாகவோ யாரும் இருப்பதில்லை. முதலில் பிரஜைகளின் அதிகாரியாக இருப்பார்கள். பிறகு முயற்சி செய்து செய்து எதிலிருந்து எதுவாக முடிகிறது? நீங்கள் சேவை செய்வதை பார்த்து மற்றவர்களுக்கு ஊக்கம் வரும். நாமும் ஏன் இது போல புருஷார்த்தம் செய்யக்கூடாது என்று.
இல்லை என்றால் கல்ப கல்பமாக இதே நிலை ஏற்படும். அநேகர் வருவார்கள், வருத்தப்படுவார்கள். அந்த சமயத்தின் துக்கத்தை போல் முழு ஆயுளிலும் ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தினால் கடைசியில் இதுபோல துக்கத்தை பார்ப்பார்கள். கேட்கவே வேண்டாம். ஏனென்றால் அநேக விக்ரமங்கள் செய்துள்ளனர். பாபா வழியும் கூட மிகவும் சுலபமானதாக சொல்கிறார். பாபாவை நினைவு செய்தால் போதும். மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்லுங்கள். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். எப்படி கிறிஸ்தவ தர்மத்தின் மனிதர்கள் உள்ளனர், இஸ்லாமிய தர்மத்தின் மனிதர்கள் உள்ளனர், அதுபோல இது அனைத்திலும் தூய்மையான தர்மம். இதை போன்ற தர்மம் வேறேதும் இருக்க முடியாது. அரை கல்பம் நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள். ஸ்வர்க்கம் மற்றும் நரகம் பாடப்பட்டுள்ளது. ஹெவன் என சொல்லப்படுவது எது என்பது கூட யாருக்கும் தெரியாது. பாபா பாரதத்தில் தான் வந்து அனைவரையும் எழுப்புகிறார். 5000 ஆண்டுகளின் விஷயம். யார் சொர்க்கவாசியாக இருந்தனரோ அவர்கள்தான் இப்போது நரகவாசியாகி விட்டுள்ளனர். பிறகு பாபா வந்து தூய்மையான ஸ்வர்க்கவாசியாக்குகிறார். ஒரு மணமகன் வந்து அனைத்து மணமகள்களையும் தம்முடைய அசோகவனத்திற்கு அழைத்து செல்கிறார். ஆக முதலில் அனைவருக்கும் இதை சொல்லுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் போதே புத்தி எங்கெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட இதே நிலை ஏற்படுகிறது. பிரம்மா பாபா இதில் அனுபவியாகவோ உள்ளார் இல்லையா? அனைத்திலும் நல்ல தொழில் நகை வியாபாரி தொழிலாகும். அதில் உண்மை பொய், அசல் மற்றும் கலப்படம் புரிந்து கொள்வது கஷ்டம். இங்கேயும் கூட உண்மை மறைந்துள்ளது. எங்கும் பொய்யே நடைபெற்று கொண்டுள்ளது. இதுவும் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அறிவீர்கள், நாம் அனைவரும் டிராமாவின் நடிகர்கள். இதிலிருந்து யாருமே வெளியேற முடியாது. யாருமே மோட்சத்தை அடைய முடியாது. விவேகத்தின் பகுத்தறிவின் மூலம் காரியமாற்ற வேண்டியுள்ளது. தத்தமது நடிப்பில் நடித்து கொண்டே உள்ளனர். பிறகு கல்பத்திற்கு பிறகு அதே பாட்டை திரும்பவும் செய்வீர்கள். மனிதர்கள் எப்படி இறந்து போகிறார்கள், விநாசம் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுவார்கள். இந்த ஞானம் புத்தியில் உள்ளது. சேவையில் ஈடுபடுவதன் மூலம் அநேகருக்கு நன்மை ஏற்படும். பரிவாரம் முழுவதுமே இந்த ஞானத்தில் ஈடுபட்டு விட்டால் பெரிய அதிசயமாகவே ஆகிவிடும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: கடைசி நேரத்தின் பயங்கர காட்சிகளிலிருந்து அல்லது துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு இப்போதிலிருந்தே பாபாவின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் படி தன்னை போல் மற்றவர்களை உருவாக்குகிற சேவை செய்ய வேண்டும். சேவையில் பாபாவின் வலது கரமாக ஆக வேண்டும். ஆத்மாவை குஷிப்படுத்துவதற்கான வழி சொல்ல வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம்: தனது எண்ணங்களின் குழப்பம், அதாவது தண்டனைகளிலிருந்து கூட அப்பாற்பட்டிருக்கக்கூடிய பாஸ் வித் ஆனர் மதிப்புடன் தேர்ச்சி பெறுதல் ஆகுங்கள். பாஸ் வித் ஆனர் என்றாலே மனதிலும் கூட எண்ணங்களின் தண்டனையை அனுபவிக்காமல் இருப்பது. தர்மராஜரின் தண்டனைகள் என்பது பின்னால் வரக்கூடிய விஷயம். ஆனால் தனது எண்ணங்களின் குழப்பம், தண்டனைகளிலிருந்து விடுபட்டு இருப்பது, இதுதான் பாஸ் வித் ஆனரின் அடையாளம். வார்த்தைகள், செயல்கள், சம்பந்தங்கள் மற்றும் தொடர்புகள் போன்ற வெளிப்புற விஷயம். ஆனால் எண்ணங்களிலும் கூட எந்த குழப்பமும் உருவாகாதபடி உறுதியாக இருப்பதுதான் பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். ஸ்லோகன்: ஞானம் என்ற எண்ணெயும் யோகம் என்ற திரியும் சரியாக இருந்தால் குஷியின் தீபம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.